ஹலோ ஆல். இந்த சேனலில் மேக்ஸ் வீடியோஸ் இவ்வளோ நாள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் இங்கிலீஷ் வீடியோஸும் பார்க்கலாம். ஸோ டு பிகின் வித் வி ஹவ் செலக்டட் தி டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஏன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எப்பவும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்க்குறோம்? எனி ஐடியாஸ்? இங்கிலீஷ்ல அடிப்படை அதுதானே. ஏன் தெரியல. இருந்தா தான் நம்மளால பேச முடியும். இங்கிலீஷ்ல இருக்க எல்லா வார்த்தையுமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்க எட்டு டாபிக்கா பிரிச்சு வச்சிருக்காங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? எல்லா விஷயத்தையுமே பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஒரு பைக் எடுத்தாலும் சரி, ஒரு சைக்கிள் எடுத்தாலும் சரி, எனிதிங் ஹேஸ் பார்ட்ஸ். அந்த மாதிரி இங்கிலீஷ்ல இருக்க எல்லா வேர்ட்ஸையும் ஒரு 8 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. அது தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு மற்ற கிராமர் போகும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஸோ அது போறதுக்கு முன்னாடி இன்னொரு புது கான்செப்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். இது ஸ்கூல்ல நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. கான்டென்ட் வேர்ட், ஃபங்க்ஷன் வேர்ட். நான் சொல்லியிருந்தேன்னா எல்லா வார்த்தையும் இங்கிலீஷ்ல இருக்க எல்லா வார்த்தையும் நம்ம 8 பார்ட்டா பிரிச்சுக்கலான்னு. அந்த 8ஐயுமே இன்னும் 2ஆ பிரிச்சுக்கலாம். இன்னும் 2 மேஜர் டைப்பா பிரிச்சுக்கலாம். அதுதான் கான்டென்ட் வேர்ட்ஸ், ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ். கான்டென்ட் வேர்ட்ஸ்னா என்ன? கான்டென்ட் வேர்ட்ஸ்னா அதுக்கு மீனிங் இருக்கும், லிட்ரலா மீனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாதர் அப்படின்னா நமக்கு மீனிங் தெரியும். ஸ்கூல் அப்படின்னா மீனிங் தெரியும். ஒரு வேர்ட் சொன்னா அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் உனக்கு தெரியும், லிட்ரல் மீனிங் உங்களுக்கு தெரியும்னா அது கான்டென்ட் வேர்ட். அப்போ ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ்னாங்க? ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ்க்கு மீனிங் கிடையாது, பட் அதுக்கு கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கு. அது ஒரு சென்டென்ஸ்ல மீனிங் கொடுக்காட்டியும் அது அது இருந்தாதான் மீனிங் கம்ப்ளீட் ஆகுன்ற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா இப்போ ஈஸ், ஃபார், இதுக்கெல்லாம் நம்மளால எக்ஸாக்ட் மீனிங் தர முடியுமா? என்ன மீனிங் தருவீங்க? என்னது? ஆங்கிறது ஒரு ஆர்டிக்கல் இல்லையா? அதுக்குன்னு ஏதாவது மீனிங் இருக்கா? நோ மீனிங். ஆனா அதுக்கு ஒரு கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கு. அதனாலதான் அது ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ்னு சொல்றோம். ஓகே, அப்போ கான்டென்ட் வேர்ட் லிட்ரல் மீனிங் இருக்கு. கான்டென்ட் வேர்ட் சொன்னா அதுக்கு நமக்கு மீனிங் தெரியும். ஃபங்க்ஷன் வேர்ட்ஸுக்கு மீனிங் கிடையாது. அது ஒரு கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு. ஓகே ஓகே, இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்குள்ள போலாமா? இந்த 2 தான் இங்கிலீஷ்ல இருக்க மொத்த வார்த்தையும் இந்த 2ஆ டேர்ம் பண்ணிக்கலாம். அதை இன்னும் 8ஆ டிவைட் பண்ணிருக்காங்க. அதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அது என்னென்ன? அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னது? Noun, verb, adverb, adjective, pronoun, conjunction, interjection and preposition. Okay, noun, verb, adverb, pronoun, adjective, conjunction, interjection, preposition. So noun, what is noun? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதா? Naming words. எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அதெல்லாம் noun. It can be a name of person, place, thing, idea, என்ன வேணா இருக்கலாம். எதுக்கெல்லாம் நம்ம பேர் வச்சிருக்கோமோ அது நவுன். தமிழ்ல பெயர் சொல் அப்படின்னு தமிழ் கிராமர்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, நவுன்ல நிறைய டைப் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட், வாட் இஸ் ப்ரோனவுன்? ப்ரோனவுன் நேம்ல இருந்தே நீங்க வச்சுக்கலாம். It replaces nouns. நான் எல்லா இடத்துலையுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம். ரீட்டா இஸ் அ கேர்ள் ஹூ இஸ் ஸ்டடிங் இன் 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, அடுத்த சென்டென்ஸ் நான் அவளை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னா ஷீ இஸ் பிரில்லியன்ட், ஷீ இஸ் டால். அந்த மாதிரி அடுத்த சென்டென்ஸ்ல நான் அவங்கள பற்றியே பேசுகிறேன்னா, இன்ஸ்ட் ஆஃப் சேயிங் ரீட்டான்ற நவுனை நான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரு பிரதி பெயர் சொல் எடுத்துக்கிறேன். நவுன்னா பெயர் சொல்னு சொன்னோம், ப்ரொனவுன்னா பிரதி பெயர் சொல். நவுனுக்கு பதிலாக நவுனை ரீப்ளேஸ் பண்றதுதான் ப்ரோனவுன். ஓகே, இந்த ஹீ, ஷீ, இட், அவன், அவள், அதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க பேரையே திருப்பி சொல்லாம அவன், அவள், அது அப்படின்னு சொல்றதுதான் ப்ரோனவுன். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. பர்சனல் ப்ரோனவுன், பொசசிவ் ப்ரோனவுன், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நமக்கு வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சா போதும். ஸோ ப்ரோனவுன்றது ரீப்ளேசஸ் நவுன். ஓகே, ஷீ, ஹீ, அந்த மாதிரி. நெக்ஸ்ட், verbs. What are verbs? ஆக்ஷன் வேர்ட்ஸ். எக்ஸாக்ட்லி, ஆக்ஷன் வேர்ட்ஸ். நம்ம செய்யற ஆக்ஷனை தான் நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். ரன்னிங், ஸ்லீப்பிங். ஓகே, ஏன் எப்பவுமே ஐஎன்ஜி வச்சே சொல்றீங்க? வேர்ப்னா ஐஎன்ஜி வச்சே ஏன் சொல்றீங்க? ஐஎன்ஜி வச்சு தான் சொல்லணுமா? அதுதான் வேர்பா? ஏட்ன்றது ஒரு வேர்ப் தான். ஈட், ஏட். வேர்ப்ல நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் ஐஎன்ஜி, அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம பண்ற எல்லா ஆக்ஷனையும் நம்ம வேர்ப் தான் சொல்லுவோம். வேர்ப்னு கேட்டாலே ஐஎன்ஜி ஃபார்மேட் சொல்லாதீங்க. வேர்ப் 1 பேஸ் ஃபார்ம் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப், ரன், ஈட், அந்த மாதிரி சொல்லுங்க. அதெல்லாம் தான் வேர்ப். ஓகே, நம்ம பண்ற ஆக்ஷன் எல்லாம் வேர்ப். அந்த வேர்ப்ல நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று ஆக்ஷன் வேர்ப்ஸ், இன்னொன்று ஹெல்பிங் ஆர் ஆக்சிலரி வேர்ப்ஸ்.
ஆக்ஷன் வேர்ப்ஸ்னா நார்மலா ரன் நான் சொன்னா நீங்க செய்வீங்க அந்த மாதிரி இருக்க ஆக்ஷன் தான் ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஆக்ஸிலரி வேர்ப்ஸ், ஹெல்பிங் வேர்ப்ஸ்னா இஸ் ஆர் சார். எவ்வளோ ஆக்ஸிலரிஸ் இருக்கு? 24. வெரி குட். 24 ஆக்ஸிலரிஸ் இருக்கு. ஏன் இது ஆக்ஸிலரி ஆர் ஹெல்பிங் வேர்ப்னு சொல்றேன்னா, அகைன் நம்ம கான்டென்ட் அண்ட் ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் படிச்சோம்ல, அதே மாதிரி இங்க ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கு லிட்ரல் மீனிங் இருக்கு. இதே ஹெல்பிங் வேர்ப்க்கு லிட்ரல் மீனிங் கிடையாது, ஆனா கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஆம்னா ஏதாவது மீனிங் இருக்கா? No meaning. ஈஸ்க்கு ஏதாவது மீனிங் இருக்கா? ஆர் அதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது, பட் இட் ஹாஸ் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஓகே, அது 24 இருக்கு. அது என்னன்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் adjectives. டிஸ்கிரைபிங் நவுன். எக்ஸாக்ட்லி. அட்ஜெக்டிவ்ஸ்னா நவுனை டிஸ்கிரைப் பண்றது. ஓகே, எந்த மாதிரியான நவுன், வாட் கைண்ட் ஆஃப் பர்சன், எது, என்ன, எப்படி இருக்கு, எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் பத்தி பேசுறது தான் அட்ஜெக்டிவ். ஓகே, எந்த கலர்ல இருக்கு, எந்த குவாலிட்டியில இருக்கு, இதை பத்தி பேசுறது தான் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுங்க பார்க்கலாம். Beautiful. ஷீ இஸ் பியூட்டிஃபுல். இந்த இடத்துல பியூட்டிஃபுல்ன்றது அந்த ப்ரொனவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணா அது அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட பொருள், எப்படிப்பட்ட மனுஷங்க அப்படின்னு அவங்க குவாலிட்டியை சொல்றது தான் அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அட்வர்ப். Descriptive verb. எக்ஸாக்ட்லி. அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் நவுன், அட்வர்ப் டிஸ்கிரைப்ஸ் வேர்ப். ஒரு ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது அட்வர்ப். வேகமாக நடந்துச்சா, ஸ்லோவாக நடந்துச்சா, இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சா, போரிங்காக இருந்துச்சா அப்படின்றது adjective. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் he ran quickly. இந்த இடத்துல எது அட்வர்ப்? Quickly. வெரி குட். ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணா அது அட்வர்ப். நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்னா இந்த இமேஜை பார்த்தா உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? லிங்கிங் வேர்ட்ஸ். எஸ், கன்ஜங்ஷன்னா லிங்கிங் வேர்ட்ஸ். 2 டிஃப்ரெண்ட் ஐடியாஸையோ 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ், சென்டென்சஸையோ நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை தான் நம்ம கன்ஜங்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட், பட், இதெல்லாம் நம்ம 2 தனித்தனி சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். அதெல்லாம் நம்ம கன்ஜங்ஷன்ஸ்னு சொல்லுவோம். கன்ஜங்ஷன்ஸ்லேயும் நிறைய டைப் இருக்குது. கோஆர்டினேட்டிங், சப்பார்டினேட்டிங், கோரிலேட்டிவ். இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரெபோசிஷன்ஸ். இமேஜ் பார்த்தாலே தெரியும் என்னன்னு கெஸ் பண்ணுறீங்க. இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ப்ரெபோசிஷன்றது 2 நவுனுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம சொல்கிறது தான். ஒரு பொருள் மேலே இருக்கா, கீழே இருக்கா, பக்கத்தில் இருக்கா, அபவ், அண்டர், ஆன், பிட்வீன், இதெல்லாம் சொல்கிறது தான் ப்ரெபோசிஷன்ஸ். ஓகே ஓகே மேம். லாஸ்ட் ஒன், இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்றது இட் எக்ஸ்பிரஸஸ் அ சடன் ஃபீலிங் ஆர் எமோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணும்போது ஹோ, ஹுரே, ஹே, இந்த மாதிரிலாம் அனுப்புவோம் இல்லையா? இதுக்கெல்லாம் இதெல்லாம் தான் இன்டர்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஒரு சடன் எமோஷன், ஏதாவது அடிச்சுட்டாங்கன்னா அவுட் சொல்றது, ஓகேக்கு பதிலாக சொல்றது, இந்த மாதிரி இருக்கிற டேர்ம்ஸ் தான் இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஓகே, எஸ் மேம். ஆனால் இதுக்கெல்லாம் மீனிங் கிடையாதா மேம்? மீனிங்னு கிடையாது, இட் கேரிஸ் சம் எமோஷன். ஓகே, லிட்ரல் மீனிங் கிடையாது, இட் கேரிஸ் எமோஷன். எஸ் மேம். ஸோ த ஃபைனல் திங் இஸ் a short test for you all. இப்போ 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொன்னா அதை கான்டென்ட் வேர்டாகவும் ஃபங்க்ஷன் வேர்டாகவும் பிரிக்கலாம். எஸ் மேம். நவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரொனவுன், கன்ஜங்ஷன், ப்ரெபோசிஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா? இதை கான்டென்ட் வேர்டு என்னெல்லாம், ஃபங்க்ஷன் வேர்டு என்னெல்லாம் நீங்கள் பிரிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நவுன் வந்து கான்டென்ட் வேர்டா, ஃபங்க்ஷன் வேர்டா? கான்டென்ட் வேர்ட். எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி மீதி இருக்க 8மே கான்டென்ட் வேர்டு எதுக்குள்ளே வரும், ஃபங்க்ஷன் வேர்ட்ஸில் இதெல்லாம் வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான கமெண்ட் பின் பண்ணப்படும். தேங்க்யூ.